ஹரே கிருஷ்ணா. பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மகாத்மியத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. நாம் தற்பொழுது திருப்பார்கடல் கடையும் கதையினை செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். அதில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மோகினி வடிவில் அமிர்தம் அருந்திய அரக்கனின் தலையை வெட்டிய போது அவனது துண்டிக்கப்பட்ட தலை வானத்தில் பறந்தது. அவனது உடல் பகுதி பூமியில் விழுந்தது. பின்னர் அனைத்து அசுரர்களும் தேவர்களும் போரிட முன்னேறத் தொடங்கினர். பிரம்மாண்டமான ராகு சந்திரனை விழுங்கிவிட்டு தேவேந்திரனை துரத்தத் தொடங்கினான். அவன் அனைத்து தேவர்களையும் விழுங்கி கொண்டிருந்தான். ராகு ஒருவனாக இருந்த போதிலும் அவன் எல்லா இடங்களுக்கும் சென்றடைந்தது போல் தோன்றினான். இதையெல்லாம் கண்ட தேவர்கள் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு சந்திரனை முன்னால் வைத்து கொண்டு அங்கிருந்து மிகுந்த அவசரத்தில் ஓடினர். பூமியை விட்டு ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். அவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைந்தவுடன் ராகுவும் பெரும் வேகத்துடன் அவர்களுக்கு முன்னால் நின்றான். அவன் சந்திரனை விழுங்க விரும்பினான். இதை கண்ட சந்திரன் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு சிவபெருமானிடம் அடைக்கலம் புக முடிவு செய்தான். மனதில் சிவனாரை நினைத்து அவன் அவரை புகழத் தொடங்கினான். சிவபெருமானே, தாங்கள் எங்களை காப்பவர். ரிஷபத்வஜரே, எங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள். அடைக்கலம் புகுந்தவர்களை காப்பவரே, தேவி பார்வதியின் மணாளரே, தம்மிடம் அடைக்கலம் தேடி வந்த என்னை காப்பாற்றுங்கள். சந்திர தேவன் இவ்வாறு புகழ்ந்ததும் அனைவருக்கும் நன்மையை அருளும் சதாசிவனார் அங்கே தோன்றினார். அவர் சந்திர தேவரிடம், சந்திரனே, இப்படி செய்யாதே என்றார். இவ்வாறு கூறி அவர் சந்திரனை தனது சடை முடியில் வைத்தார். அன்று முதல் சந்திரன் ஒரு வெண்தாமரை மலரை போல் அவரது தலையை அலங்கரித்து வருகிறது. சந்திரன் காப்பாற்றப்பட்ட பின்னர் ராகுவும் அங்கு வந்து சிவனாரை புகழத் தொடங்கினான். ராகு கூறினான், சாந்தமான சிவனாரே, நான் உங்களை வணங்குகிறேன். நீங்களே பிரம்மமும் பரம்பொருளும் ஆவீர்கள் என்றான். நான் உங்களை வணங்குகிறேன். லிங்க வடிவில் உள்ள மகாதேவரே, பிரபஞ்சத்தின் அதிபதியே, நான் தங்களை வணங்குகிறேன். தாமே எல்லா உயிர்களின் இருப்பிடம், தெய்வீக ஒளியின் வடிவம் மற்றும் எல்லா உயிர்களையும் காப்பவர், நான் தங்களை வணங்குகிறேன். மகாதேவரே, தாமே இந்த முழு உலகின் மகிழ்ச்சிக்கும் காரணம், நான் தங்களை வணங்குகிறேன். என் பகவான் சூரிய சந்திரன் இந்த நேரத்தில் உங்கள் அருகில் வந்துள்ளார். தயை கூர்ந்து அதை எனக்கு கொடுங்கள். ராகுவின் இந்த பிரார்த்தனையால் சிவனாரான சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து ராகுவிடம், ராகுவே, நான் எல்லா பேய்களுக்கும் புகலிடமானேன், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரியமானவனானேன் என்றார். சிவபெருமான் இவ்வாறு கூறியதும் ராகுவும் அவரை வணங்கி அவர் தலையில் அமர்ந்தான். பின்னர் பயத்தின் காரணமாக சந்திரன் அமிர்தத்தை நிறுத்தினார். அந்த அமிர்தத்தின் தொடர்பால் ராகுவிற்கு பல தலைகள் முளைத்தன. சிவபெருமான் அவை அனைத்தையும் கண்டு தேவகாரகனின் உபதேசம் நிறைவேற ராகுவின் வேர்களால் ஒரு மாலையை உருவாக்கினார். பிறர் சிவபெருமானுக்கு அளித்த பூஜை பொருட்கள் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்டு மன நிறைவு அடைபவர் உன்னதமான உலகத்தை அடைகிறார். கார்த்திகை மாத இரவில் சிவலிங்கத்தின் முன் அவர் ஏற்றிய விளக்குகள் எரியும் காலத்தில் சிவபெருமானுக்கு அருகில் பக்தியுடன் விளக்கு மாலையை சமர்ப்பிப்பவர் அத்தனை 1000 யுகங்களுக்கு சொர்க்கத்தில் நிலை பெறுகிறார். சிவபெருமான் ஆலயத்தில் நறுமணம் நிறைந்த எண்ணெயால் விளக்கேற்றுபவர்கள் தங்களுக்கு மேலேயும் கீழேயும் உள்ள 10 தலைமுறையினருடன் இணைந்து ஸ்வர்க்கத்தில் நிலை பெறுகிறார்கள். அவர்கள் சிவலோகத்தில் வசிக்கிறார்கள். தீபங்களை தானம் செய்வதால் அவர்கள் ஞானம் பெறுகிறார்கள். கற்பூரம், ஊதுபத்தி மற்றும் தூபம் கொண்டு சதாசிவ பெருமானை வழிபட்டு தினமும் கற்பூர ஆரத்தி செய்பவர்கள் சாயுஜ்ய முக்தியை அடைகிறார்கள். தானம் செய்யும் போதும், தவம், புனித யாத்திரை மற்றும் திருவிழாக்களின் போதும் சோம்பலை துறந்து ருத்ராட்சம் அணிந்து சிவனாரை வழிபடுபவர்களின் புண்ணியமே அக்ஷயமாகிறது. த்விஜ்வர்களே, சிவபெருமான் விவரித்த ருத்ராட்சங்களை கேளுங்கள். ருத்ராட்சங்கள் 1 அடி முதல் 16 அடிகள் வரை உள்ளன. அவற்றுள் 5 அடி மற்றும் 1 அடி ஆகிய 2 வகைகளே மனிதர்கள் அணிய தகுதியானவை ஆகும், சிறந்தவையாகவும் கருதப்படுகின்றன.
தினமும் ஓரடி ருத்ராட்சம் அணிபவர்கள் வாழ்வில் முக்தி அடைந்தவர்களாக கருதப்பட வேண்டும். தினமும் 5 அடி ருத்ராட்சம் அணிபவர்கள் ருத்ரலோகத்திற்கு சென்று அவர்களுடன் ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஜபம், தவம், கிரியா, யோகா, நீராடுதல், தெய்வ வழிபாடு போன்ற ருத்ராட்சம் அணிந்து செய்யப்படும் அனைத்து நற்செயல்களும் எல்லையற்ற பலன்களை தருகின்றன. அவர் கொடையாடி ஆகிறார். மந்திரம், பூதம், விபூதியுடன் நெற்றியில் திரிபுண்டம் அணிபவர்கள், விபூதி தரிப்பவர்கள் ருத்ரலோகத்தில் ருத்ரராக ஆகிறார்கள். கபில பசுவின் சாணம் தரையில் விழுவதற்கு முன் கரத்தில் எடுத்து உலர்த்தி விபூதிக்காக சேகரிக்க வேண்டும். விபூதி எல்லா பாவங்களையும் அழிக்கும் என்று கூறப்படுகிறது. முதலில் பெருவிரலால் முழு பலத்துடன் நெற்றியில் ஒரு கோடு வரையவும். பின்னர் நடுவிரலை விட்டு மோதிர விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் 2 கோடுகள் வரையவும். இவ்வாறு யாருடைய நெற்றியில் 3 வெற்றிகரமான கோடுகள் காணப்படுகின்றனவோ அந்த சிவபக்தர் சிவபெருமானுக்கு சமமானவராக கருதப்பட வேண்டும். அவர் தனது தரிசன மாத பலனால் எல்லா பாவங்களையும் அழிப்பார். பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மகாத்மியத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.